கமல்ராஜ் சார் கமல்ராஜ் கேக்குது சார். வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்க்கான கண்டிஷன் சொல்லுங்கம்மா. லாஸ்ட் அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலா சொல்லுங்க. P/Q = R/S சார். வெரி குட். P/Q = R/S. சரியா? ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து அந்த கேல்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா? அது என்ன கண்டிஷன்மா? எஸ் சார். சார் பொட்டன்ஷியல் பி பாயிண்ட் பிலயும் பாயிண்ட் டிலயும் ஈக்குவலா இருந்தா அங்க கேல்வனோமீட்டர் ஜீரோ சார். ஜங்ஷன் பிலயும் ஜங்ஷன் டிலயும் சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா கேல்வனோமீட்டர் வந்து என்ன செய்யும்? ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டும் இல்லையா? இப்ப அத பேஸா வச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனிங்க. உங்களுக்கு நான் வந்து அந்த போர்டு காட்டுறேன், மீட்டர் பிரிட்ஜ் போர்டு காட்டுறேன். நீங்க எல்லாமே கொஞ்சம் கிளியரா பாருங்க. இந்த போர்டு கமல்ராஜ் உங்களோட மைக்கை மட்டும் நீங்க வந்து அன்மியூட்லயே வச்சுக்கோங்க. தெரியல நான் கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? போர்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். ரைட். இதுல இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. இது ஒரு ஒயர். இந்த ஒயர் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ரைட். சோ இதுல இந்த மீட்டர் பிரிட்ஜ்ங்கிறது another form of வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். வீன்ஸ்டோன் சமண சுற்றோட மறு வடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டர் சமண சுற்று. ஒரு 5 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு டயகிராம் வந்து பாத்தீங்கன்னா புக்ல அதாவது உங்களுக்கு டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ the meter which consists of இதுல வந்து பாருங்க யூனிஃபார்ம் மேங்கனீன் wire of length 1 meter. இந்த ஒரு வயர் தெரியுது பாத்தீங்களா? இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா மேங்கனீன் wire. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கு. சரியா? நீ எங்க பார்த்தாலும் யூனிஃபார்மா இருக்கும். ஒரு ஸ்க்ரூ ஸ்கேட்ச் வச்சு மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அதோட டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அப்ப it consists of uniform manganese wire of length 1 meter. length வந்து இதோட length வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர். இது எங்க ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க மேல பாருங்க ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். stretched along meter scale. stretched along meter scale. ஒரு மீட்டர் ஸ்கேலுக்கு இணையா வந்து என்ன பண்ணிருக்காங்க? இத வந்து இணைச்சிருக்காங்க. எங்க இணைச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து பாருங்க, இது A அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா B அப்படின்னு சொல்லுவோம். அப்போ A அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல டோட்டலா 3 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஒன்னொன்னா காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா A அப்படிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா B அப்படிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அப்போ இது எங்க ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க? இந்த 2 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த ஒயரோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க சால்டரிங் பண்ணிருப்பாங்க. ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இது வந்து பிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அப்போ பிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க முடிஞ்சிடும். சரியா? அப்ப இந்த மீட்டர் ஸ்கேலுக்கு இணையா ஏபி அப்படின்னு 2 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? இதை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்ப A அப்படிங்கிறது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ், Bங்கிறது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த AB அப்படின்னு 2 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கு பிட்வீன்ல another காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. பாருங்க, இது இதோட முடிஞ்சு போகுது Aங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். இந்த இடத்துல Bங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ், தாமிரப்பட்டை. சரியா? Aங்கிறது ஒரு தாமிரப்பட்டை, Bங்கிறது ஒரு தாமிரப்பட்டை. முடிஞ்சது. இந்த ABக்கு இடையில இன்னொரு தாமிரப்பட்டை இருக்கு. சரியா? ஒண்ணு பண்ணுங்க, இந்த கம்பியை வந்து நீங்க ஏபின்னு வச்சுக்கோங்க. உங்க புக்ல அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த புக்ல உள்ள மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்ப இந்த மேங்கனீன் ஒயரை ஏபின்னு வச்சுக்கோங்க. அப்ப இது சி, இது டின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்ம புக்ல உள்ள ஸ்டைலே நம்ம என்ன பண்ணிடலாம், புக்ல உள்ள ஃபார்மேட்லயே நாம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்ப ஏபிங்கிறது மேங்கனீன் ஒயர், சிங்கிறது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ், டிங்கிறது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அப்ப இந்த சி டி அப்படிங்கிற 2 காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் பிட்வீன்ல another காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் E. சரியா? அப்ப ஏபிங்கிறது ஒரு மேங்கனீன் கம்பி. அந்த மேங்கனீன் கம்பி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மீட்டர் அளவுகளுக்கு இணையா இணைச்சிருக்காங்க. எங்க இணைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா சிடின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதாவது மேங்கனீன் கம்பியை ஏபின்னு எடுத்துக்கிட்டதுனால இதை வந்து என்ன செய்யறோம், சிங்கிறது ஒரு தாமிரப்பட்டை,
டிங்கிறது ஒரு தாமிரப்பட்டை. சரியா? அப்ப இந்த இரண்டு தாமிரப்பட்டைகளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இணைச்சிருக்கீங்க. அப்ப இது இந்த ரெண்டு தாமிரப்பட்டைக்கு இடையில இன்னொரு தாமிரப்பட்டை இருக்கு. அது வந்து இ அப்படின்னு சொல்றோம். சரியா? ஈங்கிற ஒரு தாமிரப்பட்டை. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அத கேப் 1 அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு கேப் இருக்கு. அத கேப் 2 சொல்றோம். இது முதல் இடைவெளி, இது இரண்டாவது இடைவெளி. இந்த முதல் இடைவெளியில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கம்பி இருக்கு. சரியா? இந்த கம்பியோட மின்தடை தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். அப்ப தெரியாத மின்தடை அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கேப் 1ல கனெக்ட் பண்ண போறோம். பாருங்க. கமல்ராஜ் தெரியுதா உங்களுக்கு? கமல்ராஜ் தெரியுது சார். ஓகே. இந்த கேப் 1 தெரியுது சார். ஓகே, வெரி. இந்த கேப் 1ல முதல் இடைவெளியில் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போறோம். தெரியாத மின்தடை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட போறோம். அடுத்தது கேப் 2ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து தெரிந்த மின்தடை. அதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ போட்டிருப்பாங்க. 1 2 3 போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு மைனூட்டா பாத்தீங்கன்னா தெரியும். இது தெரிந்த மின்தடை, ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், நோன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேப் 2ல என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். கேப் 1ல அன்னோன் ரெசிஸ்டன்ஸையும் கேப் 2ல நோன் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோம். சரியா? இப்ப இந்த டெர்மினல் இ இருக்கு பாத்தீங்களா, இந்த டெர்மினல் இ கூட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது வந்து ஜாக்கின்னு சொல்லுவோம், தொடுகோடு. சரியா? இந்த ஜாக்கியை வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டெர்மினல் இ கூட கனெக்ட் பண்ண போறோம். எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து முதல்ல ஒரு கேல்வனாமீட்டர்ல கனெக்ட் பண்ணோம். இது கேல்வனாமீட்டர், நீங்க எல்லாமே +1ல பார்த்திருப்பீங்க. இது வந்து கேல்வனாமீட்டர். இந்த கேல்வனாமீட்டருக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், உயர் மின்தடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ். அப்போ டெர்மினல் இ இருந்து கேல்வனாமீட்டரை கனெக்ட் பண்றோம். கேல்வனாமீட்டர்ல இருந்து இந்த உயர் மின்தடையை கனெக்ட் பண்றோம், ஹை ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றோம். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஜாக்கியை வந்து என்ன செய்யறோம், கனெக்ட் பண்ணிடுறோம். தொடுகோலை வந்து என்ன செய்யறோம், கனெக்ட் பண்ணிடுறோம். பிறகு இந்த ஏபி இருக்கு பாத்தீங்களா, இந்த இது வந்து ஏ மேங்கனீன் ஒயர் ஏ பி. அங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு லெக்லாஞ்சி செல், ஒரு லெக்லாஞ்சி மின்கலனை என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். இந்த ஏபி. அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா சில கனெக்ட் பண்ணிருப்போம், பி வந்து இங்க டில கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? அப்போ இதுக்கு இடையில நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு லெக்லாஞ்சி மின்கலனையும் ஒரு கீயையும் கனெக்ட் பண்ண போறோம். லெக்லாஞ்சி செல்லையும் கீ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். இதுதான் ஒரு சர்க்யூட். ஸோ அப்ப நல்லா கவனிச்சுங்க. இது வந்து மீட்டர் பிரிட்ஜ் போர்டு, மீட்டர் சம்பந்தத்தோட இதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாத மின்தடை, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 5 மார்க் क्वेश्चनல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், தெரிந்த மின்தடை. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியும், இப்போ இதுல வந்து இந்த ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஏரோ மார்க் பாருங்க, இந்த ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது என்ன செய்ய முடியும், 2 ஓம் மாத்த முடியும். அடுத்தது 3 4 5 என்ன செய்ய முடியும், நாம அந்த தெரிந்த மின்தடையோட மதிப்பை நம்மளால மாத்த முடியும். இது தெரிந்த மின்தடை. இது கேல்வனாமீட்டர், இது ஹை ரெசிஸ்டன்ஸ், இது ஜாக்கி. ஸோ இது வந்து இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரே நிமிஷம் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன்.
ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கவனிங்க. ஸோ இதில் பாருங்க, ஏபி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன். ஏபிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் மேங்கனின் ஒயர். அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் லென்த். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரெச் அலாங்கே மீட்டர் ஸ்கேல். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேல். சரி, எங்கே ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்க, இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ், இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். அப்போ சிடி அப்படிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல ஒரு உடன் போர்டில் வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஒரு மரப்பலகையில சிடி அப்படிங்கிற தாமிர பட்டைகளுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபியை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இணைச்சிருக்கோம். இப்போ இந்த சிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கும் டிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கும் பெட்வீன்ல அனதர் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு, ஈங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ். சரியா, தாமிர பட்டை. அப்போ இதுக்கு இடையில இப்படி நம்ம இந்த ஈயை இணைக்கிறதுனால நமக்கு வந்து பாருங்க கேப் 1 கேப் 2 இரண்டு இடைவெளி வந்து என்ன செய்யுது, உருவாகுது. கேப் 1 இது கேப் 2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த டெர்மினல் இ கூட இந்த ஈங்கிற முனை கூட என்ன செய்யறோம் அப்படின்னா ஜே அப்படிங்கிற ஒரு ஜாக்கியை கனெக்ட் பண்றோம், ஒரு தொடுகோலை கனெக்ட் பண்றோம். எப்படி கனெக்ட் பண்றோம்னா இங்க இருந்து ஒரு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேல்வனோமீட்டர் இருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் உயர் மின்தடை, உயர் மின்தடையில இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜாக்கியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஜாக்கி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஏபிங்கிற மேங்கனின் ஒயர்ல நாம மூவ் பண்ணிட்டே வரும்போது எக்ஸாக்டா ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ராக்ஷன் காட்டும். அது நம்ம ஏற்கனவே வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா, அப்ப அதுக்காக தான் இந்த அந்த ஏபிங்கிற ஒயர்ல கான்டாக்டை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஜே அப்படிங்கிற ஜாக்கி வந்து இருக்கு. சரியா, ரைட். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேப் 1ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோம். இந்த கேப் 1ல இது வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், தெரியாத மின்தடை கேப் 1ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேப் 2ல வந்து பாத்தீங்கன்னா நோன் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம நோன்னே வச்சு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், தெரிந்த மின்தடை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க, இந்த சி அப்படிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்லயும் டிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒயர். இது என்ன பண்ண அப்படின்னா லெக்லாஞ்சி செல். இது லெக்லாஞ்சி செல் அப்படின்னு சொல்றோம். லெக்லாஞ்சி மின்கல் இணைச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாவி கீயை வந்து என்ன பண்ணிருக்கோம், இணைச்சிருக்கோம். சரி, இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கொஞ்சம் கேட்டுக்கங்க. வெங்கடேஷ், A1C தமிழ் மீடியம். வெங்கடேஷ் மைக்க அன்மியூட் பண்ணுமா? வெங்கடேஷ் அன்மியூட் பண்ணுங்க. வெங்கடேஷ் சார், இந்த டயகிராம்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுமா. இல்ல சார், டவுட் இல்ல சார். டவுட் இல்லையா? பிரவீன், A1C இங்கிலீஷ் மீடியம். பிரவீன், பிரவீன் A1C இங்கிலீஷ் மீடியம் மைக் அன்மியூட் பண்ணுமா? பிரவீன் இருக்கீங்கல்ல? கிரேசி A1B இங்கிலீஷ் மீடியம். கிரேசி, இப்போ யார் சொன்ன மைக் அன்மியூட் பண்ணுவோம்? ராஜசேகர், ராஜசேகர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ராஜசேகர். ஆர்த்தி A1B இங்கிலீஷ் மீடியம். எஸ் ஆர்த்தி. சார், கேக்குதாமா? கேக்குது சார். கிளியரா இருக்குல்ல?
கேக்குது சார். இருக்கு சார். யார் மைக் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்றவங்க எல்லாம். சரி ரைட், கவனிங்க. வெரி குட். ரைட், இப்போ கவனிப்பா. சோ இந்த டயகிராம்ல பாருங்க, நம்ம ஏற்கனவே வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பாத்திருந்தோம். அதுல டயகிராம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹரிசாண்டலா 2 டாட் வைக்கிறோம், வெர்டிகலா 2 டாட் வைக்கிறோம். ஒவ்வொரு டாட் கடையிலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம், நாம கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? ரைட். சோ என்ன பண்ணிருப்போம், இது ஏ பி சி டி அப்படின்னு பண்ணிருப்போம். இது பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லையா? சோ இங்க என்ன பண்ணிருப்போம்னா பேட்டரி கனெக்ஷன் பண்ணிருப்போம். பிக்கு டி கடையில ஒரு கேல்வனாமீட்டர் பண்ணிருப்போம், கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இது I1 I2 இங்க I3 இங்க I4 இங்க IG அப்படின்னு சொல்லிருப்போம். இங்க ஒரு கீ ஒண்ணு கனெக்ட் பண்ணிருப்போம். பேட்டரி இது கீ கனெக்ட் பண்ணிருப்போம். அங்க கரண்ட் என்டர் ஆகும். இங்க உள்ள இது சரியா? இப்போ இந்த டயகிராம்ல பாருங்க, நமக்கு இந்த இது வீன்ஸ்டோன் பிரிட்ஜ், இது மீட்டர் பிரிட்ஜ். இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்ல மேல பாருங்க டாப் பொசிஷன்ல PQ அப்படின்னு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மீட்டர் பிரிட்ஜ்லயும் பாருங்க PQ அப்படின்னு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த ஜாக்கி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தொடுகோல AB அப்படிங்கிற யூனிஃபார்ம் மேங்கனீன் ஒயர்ல மூவ் பண்ணிட்டே வர்றோம். அப்படி மூவ் பண்ணிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேல்வனாமீட்டர் சோர்ஸ் 0 டிஃப்ளெக்ஷன். இந்த ஏபிங்கிற மேங்கனீன் கம்பியில நம்ம தொடுகோலை நகர்த்திக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கேல்வனாமீட்டர்ல சுழி விலகல் காட்டுது. அப்ப அந்த பாயிண்ட தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜே அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் ஜே. ஜாக்கி அப்படிங்கறதுனால ஜே கிடையாது. எந்த புள்ளியில அது வந்து பாத்தீங்கன்னா கேல்வனாமீட்டர்ல சுழி விலகல் காட்டுதோ அந்த பாயிண்ட ஜே அப்படின்னு டினோட் பண்ணும். சரியா? அப்ப நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம், இந்த இந்த டயகிராம் பாருங்க. இதுல வந்து வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்ல ஜங்ஷன் பியும் ஜங்ஷன் டியும் சேம் பொட்டன்சியல்ல இருந்துச்சுன்னா இந்த கேல்வனாமீட்டர் சோர்ஸ் 0 டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பாருங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த E அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஜேங்கிற பாயிண்ட்டும் சேம் பொட்டன்சியல்ல இருக்கும் பொழுது மட்டும்தான், சமமான மின்னழுத்தத்துல இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த கேல்வனாமீட்டர்ல என்ன செய்யும், சுழி விலகல் காட்டும். இல்ல அப்படின்னா என்ன செய்ய, சுழி விலகல் காட்டாது. இப்போ ஸ்டார்டிங்ல இந்த ஜாக்கியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏ பொசிஷன்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் காட்டும் கேல்வனாமீட்டர்ல. இப்போ பி எண்ட்ல வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன செய்யும், டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்படி டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சுன்னா நம்ம சர்க்யூட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப வந்து பாருங்க, இந்த இடத்துல R அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் AJ வந்து என்ன செய்யுது, ரீப்ளேஸ் பண்ணுது. ஆர்ங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலா இங்க ஒரு மேங்கனீன் கம்பி இருக்கு. அந்த மேங்கனீன் கம்பிக்கு என்ன செய்யும், ஒரு மின்தடை இருக்கும். அந்த மின்தடை வந்து என்ன செய்யுது, ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ இந்த எஸ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ எது ரீப்ளேஸ் பண்ணும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். எஸ்ங்கிற ரெசிஸ்டன்ஸை எது ரீப்ளேஸ் பண்ணும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. யாராவது ஒருத்தர் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தனசேகரன், உங்களை மைக் அன்மியூட் பண்ணுங்க. தனசேகரன், ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பேர் சொன்னா ஏன் மைக் அன்மியூட் பண்ணவே மாட்டேன்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க கிளாஸ்ல நிறைய மிஸ்டேக் பண்ணணும். சரியா? அந்த மிஸ்டேக்லாம் நீங்க என்ன சொல்ல, எவ்வளோ மிஸ்டேக் பண்றீங்களோ அவ்வளோக்கு உங்களோட மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம். நீங்க கிளாஸ்ல சைலண்டா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கணும். தனசேகரன், வெரி குட், மைக் அன்மியூட் பண்ணிட்டீங்க, வெரி குட், சொல்லுங்க. ஹலோ தனசேகரன் சார். வெரி குட். இப்போ இந்த ஏஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ங்கிற ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுமா. அப்போ அந்த எஸ் அப்படிங்கறத, எஸ்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் எது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு சொல்லுங்க. ஜேபி. வெரி குட். கே ஆர்த்தி, வெரி குட்.
ஜேபி வந்து என்ன செய்யிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தனசேகரன் சொல்லுங்க. தனசேகரன் ஜேபி வந்து என்ன இருக்கும், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்ல நம்ம என்ன ஃபார்முலா எழுதிருந்தோம் பாருங்கப்பா. P by Q is equal to R by S ன்னு எழுதிருந்தோம்ல. இப்ப இந்த R by S க்கு பதிலா இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா P by Q is equal to R dash into AJ. சொல்றேன் R dash என்னன்னு சொல்றேன். R dash into JB. சரியா? இந்த R dashங்கிறது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் per unit length. ரெசிஸ்டன்ஸ் per unit length. அதாவது 1 மீட்டர் நீளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 மீட்டர் நீளத்திற்கான மேங்கனின் கம்பிக்கான மின்தடை தான் R dash அப்படின்னு சொல்றோம். ஓரலகு நீளத்திற்கான மின்தடை ரெசிஸ்டன்ஸ் per unit length அப்படின்னு சொல்றோம். சரியா? ரெசிஸ்டன்ஸ் per unit length. ஆனா நமக்கு வந்து பாருங்க 1 மீட்டர் கிடையாது, AJ தான் இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்றோம், R dash into AJ. அதே மாதிரி பாருங்க Q க்கு பதிலா R dash into JB. அப்ப R dash என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும், இங்க equal to AJ by JB ன்னு எடுத்துக்கோம். ஓகே, வேணா இப்படி எழுதிக்கங்க. இங்க பாருங்க AJ நம்ம எப்படி எடுத்திருக்கோம், A2 J ஓட லென்த் L1 எடுத்திருக்கோம். அப்ப என்ன ஆகும், இங்க L1 அப்படின்னு வரும். சரி, என்ன R dash கேன்சல் ஆயிடுது. JB நம்ம எப்படி எடுத்திருக்கோம், அகமத் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. அகமத் சார், இந்த JB யோட லென்த் இந்த டயகிராம்ல எப்படி எழுதிருக்கோம்ப்பா, L2. வெரி குட், L2 ன்னு எழுதிருக்கோம். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன வரும், L2. சரியா? அப்ப என்னது பாருங்க, நமக்கு P by Q is equal to என்ன வந்துருது, L1 by L2 ன்னு வந்துருது இல்லையா? இப்போ இதுல நம்ம இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமிர பட்டைகளோட மின்தடை வந்து குறைவா இருக்கும். ஆனா இந்த ஏங்கிற பாயிண்ட்லயும் பிங்கிற பாயிண்ட்லயும் இந்த மேங்கனின் ஒயரை சால்டரிங் பண்ணிருப்போம், இணைச்சிருப்போம், பற்ற வச்சிருப்போம். சரியா? சால்டரிங் பண்ணிருப்போம். அப்ப சால்டரிங் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஹையா, மற்ற இடத்துல இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ்ல மற்ற இடத்துல எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா இருக்கும். ஆனா இந்த ஏங்கிற பாயிண்ட்லயும் பிங்கிற பாயிண்ட்லயும் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை வந்து அதிகமா இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முனை மின்தடை. ஏன்னா இந்த சிங்கிற தாமிர பட்டையிலையும் டிங்கிற தாமிர பட்டையோட முனைகள்ல மின்தடை மதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா ஏபிங்கிற மேங்கனின் கம்பியை வந்து நாம என்ன பண்ணிருக்கோம், பற்ற வச்சிருக்கோம், சால்டரிங் பண்ணிருக்கோம். அப்போ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா முனை மின்தடை அப்படின்னு சொல்லுவோம், எண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸ என்ன பண்ணோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும், அதை மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்ணணும்னா மற்ற இடத்துல என்ன செய்யுது, வேற மின்தடை இருக்கு. சரியா? அப்போ இந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணணும், நீக்கணும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த P அப்படிங்கிற தெரியாத மின்தடையும் Qங்கிற தெரிந்த மின்தடையும் ரீப்ளேஸ் பண்றோம். சரியா? இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்ப என்ன பண்றோம், G1ல நோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும், G2ல அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அப்ப இந்த தெரிந்த மின்தடையும் தெரியாத மின்தடையும் இடமாற்றம் பண்றோம், இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஒரு முறை என்ன செய்யறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றோம், ரிப்பீட் பண்றோம். அப்படி ரிப்பீட் பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத மின்தடை, அன்னோன் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப இதுல வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், P is equal to Q into L1 by L2. Q into L1 by L2. ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த Q வந்து என்ன பண்ணிருக்கோம், ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிருக்கோம். அப்ப அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P is equal to Q into L1 by L2 அப்படின்னு இருக்கும். Qங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, 1 ohm 2 ohm வச்சோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த எண்ட் ரெசிஸ்டன்ஸை எலிமினேட் பண்றதுக்காக Q, அதாவது இந்த PQ என்ன பண்றோம், இன்டர்சேஞ்ச் பண்றோம். முனை மின்தடையை நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்காக தெரிந்த மின்தடை இருந்த இடத்துல தெரியாத மின்தடையும்,
தெரியாத மின்தடை இருந்த இடத்துல தெரிந்த மின்தடையும் என்ன செய்ய இடமாற்றம் செய்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி என்ன பண்ணோம், இந்த ஜாக்கியை வந்து ஏல இருந்து பி நோக்கி நகர்த்துறோம். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில கேல்வனோமீட்டர்ல வந்து சுழி விலகல் காட்டும். அந்த சுழி விலகல் காட்டுற இடத்த வந்து ஜேன்னு நோட் பண்ணிக்கிறோம். அப்ப ஏல இருந்து ஜே வரைக்கும் உள்ளதை L1 எடுத்துக்கிறோம், ஜேல இருந்து பி வரைக்கும் உள்ளதை L2 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க, P is equal to Q into L1/L2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம் ரெசிஸ்டிவிட்டி மின்தடை எண் படிச்சிருந்தோம். யாராவது ஒருத்தர் அந்த ஃபார்முலா சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு ரெசிஸ்டிவிட்டி ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், மின்தடை எண் அப்படின்னு படிச்சிருப்போம். யாராவது ஒருத்தர் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். சார் வெரி குட். உங்க பேர் சொல்லுமா? ராஜேஷ். வெரி குட் ராஜேஷ். A1B இங்கிலீஷ் மீடியம். ராஜேஷ் ஃபார்முலா சொல்லுமா? வெரி குட்மா, சொல்லுங்க சார். R is equal to pro L by A. ரோ L by A. L by A சார். வெரி குட் வெரி குட். இதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ராஜேஷ் வெரி குட். இப்போ நான் கேக்குறது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரோ அப்படினா ரோ ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்ப ரோ ஈக்குவல் என்ன வரும்? R A by R into A by L. R into A by L. வெரி குட். அப்போ நம்ம இங்க Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் இங்க எப்படி எடுத்துறோம்? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து P ன்னு எடுத்துறோம் இல்லையா? அப்ப என்னது பாருங்க, ரோ ஈக்குவல் அப்ப என்ன வந்துரும்? R க்கு பதிலா P ன்னு எடுத்துறோம் இல்லையா? P into A. Aங்கிறது ஏரியா ஆஃப் தி மேங்கனீன் ஒயர். இந்த ஒயர் வந்து பாருங்க சர்க்குலர் ஃபார்மட்ல இருக்கும், ஒரு சர்க்கிள் ஃபார்மட்ல இருக்கும். அப்போ ஒரு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா. Pi r square. வெரி குட். P into pi r square by R square. சரியா? இதுதான் L. ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. ரோ ஈக்குவல் டு P into Pங்கிறது ரெசிஸ்டன்ஸ், நம்ம எடுத்துக்கிட்ட அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். P into pi r square by L. Rங்கிறது இந்த மேங்கனீன் ஒயரோட ரேடியஸ், Lங்கிறது அதோட லென்த் 1 மீட்டர்னு எடுத்திருக்கோம். ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஸ்கேட்ச் திருகு அளவியை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த மேங்கனீன் கம்பியோட ஆரத்தை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் மின்தடை எண்ணின் அலகு என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மின்தடை எண்ணின் அலகு ஓம். என்னமா? ஓம். ரெசிஸ்டன்ஸோட அலகு ஓம். நான் கேக்குறது ரெசிஸ்டிவிட்டி. Ohm meter. வெரி குட். ஓம் மீட்டர். மின்தடை எண்ணின் அலகு வந்து ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஸோ இப்போ